வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கோட சார்ட் பேட்டர்னும் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதையும் குயிக்கா அந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோ என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியில ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். 23,800 வரைக்கும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் போகலாம் அப்படிங்கிறத நம்ம வியூவா இருந்துச்சு நேற்றுக்கு வீடியோல. ஓகே, ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போகலாங்கிறத வியூவா இருந்துச்சு. அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் பற்றியும் பேசியிருந்தோம். 24,350ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கொடுக்கல. நேற்றையோட ரேஞ்சில இருந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து மூவ் ஆரம்பிச்சது. ஸோ லைவ்ல டெலிகிராம் லைவ்ல ஷேர் பண்ணியிருந்த லெவல்ஸ் வந்து 935க்கு இதான் லெவல்ஸ் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது 21,150க்கும் அதை தொடர்ந்து 24,250க்கும் மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் எந்த குழப்பமே இல்லாமல் ப்ராப்பரான ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்துச்சு. இதில் இந்த ரேஞ்சை ஒன்ஸ் பிரேக் பண்ண ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இமீடியட்டா ஸ்ட்ரைட்டான அப் ட்ரெண்ட் 24,250 வரைக்கும் ப்ராப்பரான ஒரு ரைட் கொடுத்துருந்துச்சு. ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் இருக்கு 280, பட் சேஃபர் சைட் இது வரைக்கும் 250 வரைக்குமே ஒரு 30 முன்னாடியே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பர்ஃபெக்டா அந்த டார்கெட் வந்து அப் சைட்ல இன்னைக்கு வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா என்ன, அதுவும் வந்ததுக்கு அப்புறம் 24,350ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அதுல இருந்து ஒரு ரெண்டு ப்ராபபிலிட்டிக்கான சான்சஸ் இருக்கு. இதுல இருந்து ரிஜெக்ட் ஆகி 24,150க்கும் போகலாம், இல்ல கொஞ்சம் 24,350 டெஸ்ட் பண்றதுக்கும் போகலாம் அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருந்தோம். அதுக்கான ரேஞ்சும் ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா அப் ட்ரெண்டுங்கிறதும், இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் ட்ரெண்டுங்கிறதும். இனிஷியலா நிஃப்டி லைட்டா அதை பிரேக் பண்ணி இதுல போய் டெஸ்ட் பண்ணிச்சு. பட் ஒரு சின்ன ஃபேக் பிரேக் அவுட்ல ஒரே ஒரு கேண்டில் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே வந்துடுச்சு. ஓகே, ஸோ அதை இதுல பார்த்துருக்கோம். இதுல ஒரு சின்ன இந்த லெவல்லாம் கொடுத்துருந்தோம். இதுல ஒரு கேண்டில் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் இடத்துல உள்ளே வந்துடுச்சு, அந்த ரேஞ்சிலே உள்ள வந்துடுச்சு. இதை ப்ராப்பரா இந்த டவுன் சைட்ல ப்ராப்பரா ஒரு பெரிய கேண்டில் பிரேக் பண்ணி 24,150 குயிக்காவே வந்துடுச்சு. ஓகே, ஸோ ஒரே பிரேக் அவுட், ஒரே கேண்டில் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி 24,150 நம்ம இதுதான் ரேஞ்சா கொடுத்துருந்தாலும் கரெக்டா அந்த இடத்துல தான் அன்னைக்கு மார்க்கெட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்டர்டேல கொடுத்த லெவலில் ஸோ நம்ம இதுல இருந்து ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்த்தோம், அது ப்ராப்பரா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். 24,350ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே, ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோ என்ன சொல்லியிருந்தோம், ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும், அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் தானே. அந்த டவுன் ட்ரெண்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ண போயிருக்கு. விச் மீன்ஸ் டவுன் ட்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் அந்த டவுன்ஃபால் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இன்னும் வர வேண்டியது இருக்கு. இப்போ இமிடியேட்டா மேல டெஸ்ட் பண்ண போயிட்டனால நம்மளோட எதிர்பார்ப்பு 24,003 சாரி 23,800 இருந்துச்சு இல்ல, ஒன்னு வரைக்கும் மாத்திக்கிறேன். 23,800 வரைக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு போலான்னு எதிர்பார்த்தோம். ஆனா இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாம அப்படியே அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இப்ப வரனால இந்த டவுன் ட்ரெண்ட் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப மார்க்கெட் வந்து எங்க வரைக்கும் வரலாம், 23,550 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்ட்ல போற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் நான் என்னோட வியூ படி 23,500 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனிஷியலா 23,800 டெஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த வியூல எந்த சேஞ்சும் இல்லை. இனிஷியலா 23,800 டெஸ்ட் பண்ணணும். இப்போ இது ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ரெண்டு டாட் தான் ரீகனெக்ட் ஆயிருக்கு. அப்படிதான் இன்னும் ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணிச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஒரு சின்ன ட்ரெண்டை பார்க்க முடியுது, ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடியுது. பார்த்தா இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணுதாங்க. ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு எப்படி இருக்கலாம், இந்த ரேஞ்சில் இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிதானே. நம்மளோட வியூ ஸ்டில் வந்து டவுன் சைடு தான். இது வரைக்கும் ஓவராலா புல்லிஷா தான் இருக்கு மார்க்கெட். பட் ஆனா ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் கொடுத்துக்கிட்டு மேல போகலாம் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறேன். ஓகே, இதுல ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் இருக்கு. 1 ஹவர்ல ஒரு சின்னதா ஒரு பேட்டர்ன் இதுல இந்த ரேஞ்சில், அதாவது இது 2 நாளோட பேட்டர்ன் தான். நேற்றுக்கும் இன்னைக்கும் இந்த பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இந்த ரேஞ்சில் நேற்றுக்கும் இது கூட ரெண்டே கனெக்ட் ஆகுது. ஸோ பெருசா எடுத்துக்க வேண்டாம். இன்னொரு தடவை இதுல கனெக்ட் டச் ஆகும்போது நம்ம அதை செக் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போதைக்கு ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் 1 ஹவர்ல, இது டைம் ஃப்ரேம்ல. ஓகே, 1 ஹவர்ல இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது தொடர்ந்து இந்த ஃபால் கண்டினியூ ஆகி இதை வந்து டெஸ்ட் பண்ணணும். கரெக்டா இதை டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிடலாம். இதுல இருந்து இப்படி வந்து இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணி இதுல இருந்து அப்டன் கொடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேல போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே கனெக்ட் ஆயிருக்குல்ல, இதே இதுல மறுபடியும் 3வது டெஸ்ட் பண்ணி இந்த ஃபால் தொடர்ந்து வரலாம். 23,880 தொடர்ந்து 500 நோக்கி மார்க்கெட் டவுன் சைட்ல ஃபால் ஆகலாம். இப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இமிடியேட்டா இந்த ரேஞ்சில இருந்து ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் கொடுக்காம மறுபடியும் ஸ்ட்ரைட்டாவே போய் இந்த 24,350 வரைக்கும், இப்போ 300 வரைக்கும் வந்துருக்கு. நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து 350 சொல்லியிருந்தோம். 300 வரைக்கும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. 350 வரைக்கும் போயிட்டு அதுல இருந்து ரிஜெக்ஷன் வரலாம். ஓகே, 23,550
500 நோக்கி இனிஷியலா 23,800 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 500 ஃபால் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ என்னோட வியூ என்ன, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போனாலும் ஒரு சின்ன அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, போனாலும் அதுல இருந்து டவுன் சைடு வந்து 350 டச் பண்ணி இது வரைக்கும் ஃபால் ஆகணும். 23,500 வரைக்கும் 560 வரைக்கும் ஃபால் ஆகணும். ஃபால் ஆகி இதுல இருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து ஆல் டைம் ஹை நோக்கி இந்த சேனல் பட்டனை பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹை நோக்கி மூவ் ஆகணும் நிஃப்டி. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாளைக்கும் மார்க்கெட் மறுபடியும் கேப் அப் ஓப்பன் ஆகி ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தா கூட இந்த 350ல ரிஜெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இருந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இமீடியட்டா டவுன் ட்ரெண்ட் கொடுக்குதுன்னு என்ன பண்ணணும், இந்த ரேஞ்சில் வாட்ச் பண்ணணும், இதுல சப்போர்ட் எடுக்குதா இல்லையான்னு. ஒன்ஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஸ்ட்ராங்கா எந்த டவுட்டும் இல்லாம டவுன் சைட்ல போயிடலாம். இப்படியே டைரக்டா இதை பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் சைட் நோக்கி ட்ரேடை பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு வழக்கமாக லைவ் மார்க்கெட்ல டைரக்ஷன்ஸ் அப்டேட் பண்றேன். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட் கிடைக்கும். ஓகே, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸ் வியூ ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.